யதார்த்தமா நிலா என் கண்ணில் பட்டுருச்சு. இன்னைக்கு ஈவினிங் அது நிலா மொட்டை மாடிக்கு வருமா? வராது. இன்னைக்கு அமாவாசை. நான் வானத்து நிலாவை சொல்லல, என்னோட நிலாவை சொன்னேன். இந்த வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன சக்தி திருமகன், கிஸ், தண்டகாரண்யம், இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி லோக்கா, அப்புறம் மிரை அப்படிங்கிற படம், மദ്രാசி, இந்த படங்கள்லாம் எப்படி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. விஜய் அவர்கள் ஜன்னல்ல நின்று பயங்கர ஆக்ரோஷமா கத்துற மாதிரி. இதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ராஜாவின் பார்வையிலே தான். அதுல அஜித் அவர்கள் சூசைட் பண்ணிப்பாரு. ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அந்த லெட்டரை படிச்சோட தான் அவர் அந்த விண்டோ கிட்ட நின்று, அந்த ஜன்னல் கிட்ட நின்று பயங்கரமா கத்துவாரு. ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர்: ஏசி கார்த்திக் ஃபார் யூ, ஸ்மார்ட் பாஷா, நூர் மாஸ்கி, அண்டர் ஃபேஸ், ஆஸ்டர் கார்டன், அப்புறம் ரஹீம் முகமது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. த காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் 89 லட்சம், டோட்டலா 97 கோடியே 1 லட்சம் இந்த படம் இந்தியாவில் வசூல் பண்ணியிருக்கு. 373 மில்லியன் US டாலர்ஸ் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 3285 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. 58 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு ஜப்பானீஸ் அனிமே ஃபிலிம் டே 9 இந்தியாவில் 3 கோடியே 25 லட்சம், டோட்டலா 69 கோடியே 82 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 478.4 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 4215 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். தஷாவதார் அப்படிங்கிற படம் மராத்தியில வந்த படம். ஒரு நல்ல கோடியே 53 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 22 கோடியே 88 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். இந்த படமே வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். மிராய் அப்படிங்கிற படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 25 லட்சம், கர்நாடகால 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 95 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு நேற்று டே 9. டோட்டலா 59 கோடியே 84 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 8 கோடியே 31 லட்சம் கர்நாடகால, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 25 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 111 கோடியே 20 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் டே 24 கேரளால 40 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம். 40 கோடி கேரளாலையும், 77 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். இந்த படமே வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம். லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படம் நேற்று 24வது நாள் மட்டுமே 2 முக்கியமான அச்சீவ்மெண்ட்டை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகா சாப்டர் 1 சந்திரா நேற்று 24வது நாள் வசூல் கேரளால 2 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 60 லட்சம். கேரளால 100 கோடியே கடந்திருக்கு. 100 கோடியே 39 லட்சம், உலகம் முழுக்க 270 கோடியே 24 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த படம் கேரளால 100 கோடியே கடந்திருக்கு. 100 கோடி வசூல் கேரளால கடந்த 2 திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி தொடரும். அதுவுமே இந்த வருஷம் தான், சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அதுவுமே அந்த அப்படிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டை கடந்தது. இப்போ லோகா. ஸோ அது மட்டும் இல்லாம மலையாள சினிமாவோட ஹையஸ்ட் கிராசர் திரைப்படமா லோகா சாப்டர் 1 சந்திரா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, எம்புரான் படத்தோட கலெக்ஷனை, லைஃப் டைம் கலெக்ஷனை இந்த படம் பீட் பண்ணிடுச்சு. ஸோ 270 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இந்த வருஷத்தோட இல்ல, இந்த மலையாள இண்டஸ்ட்ரியோடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியா, இண்டஸ்ட்ரி திரைப்படமா அமைஞ்சிருக்கு லோகா சாப்டர் 1 சந்திரா. 300 கோடி வசூல் எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மிரேஜ் அப்படிங்கிற படம் டே 2 கேரளால 1 கோடியே 38 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 60 லட்சம், டோட்டலா 2 கோடியே 58 லட்சம் கேரளாலையும், 3 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 14 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். மദ്രാசி திரைப்படத்தோட டே 16 தமிழ்நாட்டுல 65 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம், 58 கோடியே 55 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 102 கோடியே 23 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 165 கோடி பட்ஜெட். அப்புறம் படையாண்ட மாவீரா அப்படிங்கிற படம் டே 2 6 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 2 நாள்ல 9 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். ரஞ்சித் அவர்களோட தயாரிப்புல தினேஷ் அப்புறம் கலையரசன் 2 பேர் சேர்ந்து நடிச்ச தண்டகாரண்யம் அப்படிங்கிற படம் நேற்று டே 2 தமிழ்நாட்டுல 24 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம், டோட்டலா 47 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 55 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். அப்புறம் கவின் அவர்களோட கிஸ் அப்படிங்கிற படம் நேற்று டே 2 எப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன்னா, ஆக்சுவலா ஒரு பயங்கர பிக்கப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவோட தமிழ்நாட்டுல 69 லட்சம், உலகம் முழுக்க 76 லட்சம், 1 கோடியே 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 21 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள்ல 8 கோடி பட்ஜெட். இன்னைக்கு சண்டே அதோட பெரிய நம்பர் வருதான்னு பார்ப்போம்.
அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்களோட சக்தி திருமகன் டே 1 டே 2 ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு மேல அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல 1,36,00,000 நேற்று டே 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 24 லட்சம், உலகம் முழுக்க 1,77,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று டே 2. அதாவது டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 1,84,00,000, ஆந்திரா தெலுங்கானால 44 லட்சம், உலகம் முழுக்க 2,61,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 12ல இருந்து 15 கோடி கிட்ட. ஸோ இந்த 2 நாள்ல நேற்று டே 2 ஒரு நல்ல பிக்கப் இருக்கு. இன்னைக்கு டே 3 அதோட நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி படம் ஓவர்சீஸ்ல அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல. இது இல்லாம ஆந்திரா தெலுங்கானால ஒரு பக்கம் ஓபன் பண்ணி அதுலயுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஓஜி ஓவர்சீஸ் ப்ரீ செல் அட்வான்ஸ் புக்கிங் நார்த் அமெரிக்கால $2 மில்லியன் கடந்திருக்கு. $2.03 மில்லியன், 17,79,00,000. யூகே பிளஸ் அயர்லாந்துல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா 155K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 1,86,00,000. ஆஸ்திரேலியால 210K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 1,23,00,000. யூரோப்ல 80K யூரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து 83 லட்சம். இது இல்லாம 65K யூஎஸ் டாலர்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல கலெக்ட் பண்ணிருக்கு. இது ஒரு 57 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து ஓவர்சீஸ்ல மட்டுமே $2.6 மில்லியன் வந்து கிடைத்திருக்கு. அதாவது 22,28,00,000. இது இல்லாம ஆந்திரா தெலுங்கானால ஒரு 7,16,00,000 இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 22,28,00,000. உலகம் முழுக்க இப்போதைக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல 29,44,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 ஒரு மிகப்பெரிய வசூல் எதிர்பார்க்கலாம். ஸோ டே 1 ப்ரெடிக்ஷன், உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஓஜி டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான படம் சேரன் அவர்களோட இயக்கத்துல வந்த பாண்டவர் பூமி இன்னையோட 24 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டயலாகா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு படம். உண்மையிலே சில படங்கள் தான் இந்த அளவுக்கு நம்ம பல வருஷம் கழிச்சு கூட பேசுவோம். அந்த அளவுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கையை அவ்வளோ சூப்பரா காமிச்ச படம், அந்த சொந்த பந்தங்களை அவ்வளோ சூப்பரா காமிச்ச படம். ராஜ்கிரண் உண்மையிலேயே இந்த படத்துல சூப்பரா இது பண்ணியிருப்பாரு. அப்புறம் அந்த ஹீரோயினும் அருண் விஜய், இவங்க 2 பேரோட கேரக்டர் அவ்வளோ சூப்பரா எழுதியிருப்பாங்க. பாண்டவர் பூமி 2001 ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா எப்படிப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் 75 லட்சம். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் 4.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஷேர் மட்டுமே 2.25 கோடி கிட்ட வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு தரமான ஹிட்டான படமா அமைஞ்சது. உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.